வணக்கம் மாமே. 50 நாள்ல 1,00,000 அடிக்கிற சேலஞ்சில் இன்றைக்கி டே டூன்ட்டு நைட் என்ன பண்ணுறேன்னு பார்க்காதீங்க. நான் முந்தா நேற்று ஓட்டுனதுக்கப்புறம் இங்கேயே தங்க ஆரம்பிச்சிட்டேன். நம்ம பெரியவர் இவர் நம்ம கூட ரேப்பிடோ ஓட்டுறவர் என்னோட நண்பர். அவர் டீ வாங்கிட்டு வந்தார். சரி டீயை குடிச்சிட்டு ரேப்பிடோவை ஸ்டார்ட் பண்ணுவோம். டே 2 நைட்டு 12 மணிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு தொடங்கியாச்சு. ரேப்பிடோவில் நல்லா ஆர்டர் வந்துகிட்டு இருந்தது. நல்லா ஓட்டிக்கிட்டே இருந்தேன். இப்படியே ஓட்டி ஒரு வழியாக மணிக்கு 4 ஆயிடுச்சு. அங்கேருந்து சரி என்னடா ஏதோ தீய சக்தி வரா மாதிரியே இருக்குது அப்படின்னு பார்த்தா நம்ம பெரியவர் வந்துட்டார். அவரும் ஓட்டிட்டு வெற்றிகரமாக வந்துட்டு ஃபோட்டோ எடுக்கிறேன்னு நினச்சி போஸ் கொடுத்துன்னு இருந்தார். அதுக்கப்புறம் அப்படியே விடியலை பார்த்தாச்சு. கிட்டத்தட்ட அப்படியே ஒரு 6 மணி நேரமாக ஓட்டிக்கிட்டு இருந்தோம். நல்லா தான் ஆர்டர் வந்துக்கிட்டே இருந்தது. இன்னும் கொஞ்ச நாளில் என் கருவளையங்கள் கண்ணுக்கு கீழே வந்துடும்னு நினைக்கிறேன். அப்படி தான் போயிட்டுருக்கு. சரி போயிட்டு ஒரு 1 ஹவர் தூங்கலான்னு நினச்சி படுத்தேன். ஆனால் எந்திரிக்கும் போது மணி 2:30 மதியானம் 2:30க்கு தான் ஏந்திச்சேன். சரி பழைய வீட்டுக்கு கேஸ் வந்துருந்தது. அதை போயிட்டு கலெக்ட் பண்ணிவிட்டு வந்தேன். வந்துட்டு பொறுமையாக குளிச்சுட்டு வீட்டில் மட்டன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை உக்காஞ்சி பொறுமையாக சாப்பிட்டுட்டு சரி இப்போ என்ன பண்ணுறது, ஈவினிங் தான் ஓட்டணும் அப்படின்லாம் யோசிச்சுட்டு சரி ஈவினிங்கே ஓட்டுவோம், தூங்கியாச்சு ஒன்றும் பண்ண முடியாது, இனிமேல் அதை பண்ண வேணாம் அப்படின்ட்டு வீட்டிலேருந்து கிளம்ப போனால் இவர் வழி மறிச்சிக்கிட்டு இருக்காரு. இவர் என்னடா பண்ணுற வழி விட்றான்னா அப்படியே படுத்துட்டாங்க. சரி அதுக்கப்புறம் சரி நம்மளுக்கும் டைம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு கிளம்புனா இல்லை நான் தான் முதல்ல போவேன்ட்டு அவன் தான் ஃபஸ்ட்டு கிளம்புனான் வீட்டிலேருந்து. நான் ஃபஸ்ட்டு போகிறேன் நீ பின்னாடி வா அப்படின்ற மாதிரி. சரி அங்கேருந்து கிளம்பி ஜொமேட்டோ ஓட்டலாம் அப்படின்ட்டு கிளம்பியாச்சு. கிளம்பி லொக்கேஷன் போயாச்சு. அங்கே போயிட்டு 4 ஹவர் புக் பண்ணியிருந்தேன். 7 to 12க்கு ஆன் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு நல்லா தாங்க ஆர்டர் வந்துட்டு இருந்தது. இப்போது அதுவும் இல்லாமல் சாட்டர்டே இன்றைக்கி டிராஃபிக் இருக்கும். ப்ளஸ் மும்பை மேட்ச்சு, சென்னை மும்பை மேட்ச் நடக்குது. அதனால் டிராஃபிக் மட்டும் எதிர்பார்த்தது தான். ஆர்டரும் அதுக்கேற்ற மாதிரி புளியந்தோப்பில் போய் ட்ராப் பண்ணிட்டான். புளியந்தோப்பில் ட்ராப் பண்ணால் என்னோடய ஃபேவரட் கிடையாது இது. இங்கே போயிட்டு பிரியாணியை வாங்காமல் இருக்க முடியுமா? ஸோ வாங்கிட்டேன். அப்படியே இந்த டே 2 முடிஞ்சுது. டே 1ஓட இன்கம் நான் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் போடுறேன், பார்த்துக்கோங்க. பாய், தேங்க்யூ.